அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழங்கி இருக்கிற இரண்டு பெரும் பெருநாள் தினங்களில் ஒன்றான இந்த ஹஜ் பெருநாளை மகிழ்வோடும் மகிழ்ச்சியோடும் இன்றைய தினம் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த ஹஜ் பெருநாள் தினம் வெறுமனே மகிழ்ச்சிக்கும் புதிய ஆடைகளை அணிவதற்கும் விதவிதமான ருசிகரமான உணவுகளை தயாரித்து உண்பதற்கு மாத்திரமே நமக்கு வழங்கப்பட்ட ஒரு தினம் அல்ல. இந்த நாளில் மிக முக்கியமாக அது போன்ற காரியங்களை செய்ய வேண்டியது இருந்தாலும் இதையும் தாண்டி இந்த நாளிலே நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் மிக முக்கியமானவையாகும். இந்த நாளில் நாம் பெற வேண்டிய பாடங்கள் மிக முக்கியமானவையாகும். அது இந்த நாளோடு முடிந்து விடுகிற பாடங்கள் அல்ல. இந்த நாளுக்கு பிறகு வர இருக்கிற அடுத்த நாட்களில் அந்த பாடங்களை நமது உள்ளத்திலே நிலைநிறுத்திக் கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நமது வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பெருநாள் தினத்திற்கு மாத்திரமல்ல, இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எதையெல்லாம் கடமையாக்கி இருக்கிறதோ, என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று இறைவன் நமக்கு விதித்திருக்கிறானோ அந்த காரியங்கள் அனைத்தையும் நாம் எடுத்து பார்த்தால் வெறுமனே அதிலே வெளிப்படையான சில செயல் திட்டங்கள் இருக்கும். அந்த செயல் திட்டங்கள் மாத்திரம் அதில் நமக்கு கடமையாக்கப்பட்ட காரியங்கள் அல்ல. அதனை தாண்டி அதனை சிந்தித்து பார்த்தால் அதிலே இருக்கிற தத்துவங்கள், அதனுடைய நோக்கம், அதனுடைய பின்னணி, இவைகள் எல்லாம் நமக்கு பல்வேறு விதமான பாடங்களை சொல்லித்தரும். அந்த பாடங்களையும் நமது உள்ளத்திலே ஏந்தி கொண்டுதான் அந்த காரியத்தை நிறைவுபடுத்த வேண்டும். தொழுகையாக இருந்தாலும், நோன்பாக இருந்தாலும், ஹஜ்ஜாக இருந்தாலும், ஜக்காத் என்ற வழிபாடாக இருந்தாலும், ஒவ்வொரு வழிபாட்டின் பின்னணியையும் நீங்கள் சிந்தித்து பார்த்தால் அந்த தொழுகை என்ற காரியத்திற்கு பின்னால் நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் என்ன, பாடங்கள் என்ன என்பதனை அல்லாஹ் மறைமுகமாக சொல்லித் தருவார். பொதுவாகவே நாம் கூட்டு தொழுகைகளில் ஈடுபடுகிறோம். ஜமாத்தாக பள்ளிவாசல்களுக்கு சென்று தொழுகையை நிறைவேற்றுகிறோம். வெளிப்படையாக பார்த்தால் தக்பீர் கட்டுவது முதல் சலாம் கொடுப்பது வரை ஒரு காரியத்தை நிறைவு செய்து விட்டால் நாம் ஜமாத்து தொழுகையை முடித்து விட்டோம். இதுதான் நாம் பார்க்கக்கூடிய காரியம். ஆனால் சற்று நிதானமாக நாம் சிந்தித்து பார்த்தால் ஒரு கூட்டு தொழுகை என்பது வெறுமனே தக்பீர் கட்டி ருக்கு செய்து சஜிதா செய்து அத்தஹியா திருப்பில் அமர்ந்து சலாம் கொடுப்பதோடு அதனுடைய நோக்கம் அடைந்து விடுவதில்லை. மாறாக அதற்குள்ளே பல்வேறு விதமான தத்துவங்களை அல்லாஹ் நமக்கு பாடங்களை சொல்லி தந்து இந்த தொழுகையிலே நீ படித்த பாடங்களை உனது வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லித் தருகிறார். எப்படி எல்லாம் சொல்லித் தருகிறான்? ஒரு கூட்டு தொழுகை என்பது ஒரு மனிதன் உலகத்திலே நடமாடக்கூடிய ஒரு மனிதன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அவன் ஒரு நிர்வாகத்தினுடைய கட்டமைப்புக்குள்ளே இருப்பான். யாராக இருந்தாலும் ஏதேனும் ஒரு வட்டத்திற்குள் அவன் ஒரு நிர்வாகியாகவோ ஒரு தலைமை அதிகாரியாகவோ அல்லது தனக்கு கீழே பல மனிதர்களை நிர்வகிக்கக்கூடியவனாகவோ வியாபாரத்தை நிர்வகிப்பவனாக, ஒரு தேசத்தை நிர்வகிப்பவனாக, ஒரு குடும்பத்தை நிர்வகிப்பவனாக அல்லது அந்த நிர்வாகத்திலே பங்கெடுப்பவனாகத்தான் எல்லா மனிதர்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே ஒரு நிர்வாகம் எவ்வாறு இயங்க வேண்டும் என்பதற்கு ஒரு கூட்டு தொழுகையிலே ஒரு நிர்வாகியை தேர்வு செய்து, ஒரு இமாமை தேர்வு செய்து அவருக்கு பின்னால் நாம் எப்படியெல்லாம் அவரது கட்டளையை ஏற்று செயல்படுகிறோமோ அதே போன்று ஒரு நிர்வாகத்தை ஒரு மனிதன் சீராக கொண்டு செல்வதற்குரிய எல்லா விதமான போதனைகளையும் அந்த கூட்டு தொழுகையிலே இறைவன் நமக்கு சொல்லித் தருகிறார். ஒரு இமாமை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் தகுதியானவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். இணை கற்பிக்கின்றவரை தேர்ந்தெடுக்க கூடாது. இறை மறுப்பாளர்களை தேர்ந்தெடுக்க கூடாது. ஒரு இமாமை தேர்ந்தெடுப்பதற்கு மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிற அளவுகோல். அதே அளவுகோல் தான் ஒரு நிர்வாகியை தேர்ந்தெடுக்கிறவர்களுக்கும், ஒரு தலைவரை, ஒரு ஆட்சியாளரை, ஒரு மன்னரை, ஒரு குடும்ப தலைவரை தேர்ந்தெடுக்கிறவர்களுக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு போதனை, தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். இணை கற்பிக்கிறவர்களை தேர்ந்தெடுக்க கூடாது. இறை நிராகரிப்பாளர்களை தேர்ந்தெடுக்க கூடாது. இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபன்தஹி ஸாஹா. தகுதியற்றவர்கள் பொறுப்புக்கு தேர்வு செய்யப்பட்டால் அது கியாமத் நாளின் நெருக்கத்தில் நடைபெறக்கூடிய தவறான காரியங்களாகும் என்று நபிகள் நாயகம் சொல்லித் தருகிறார்கள். ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் சிந்தித்து பார்த்தால் தொழுகை மாத்திரமில்லை, நோன்பு மாத்திரமில்லை, ஜக்காத்து மாத்திரமில்லை, மார்க்கத்தில் நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வழிபாட்டையும் நாம் நிதானமாக சீர்தூக்கி சிந்தித்து பார்த்தால் அந்த கடமைகள் எல்லாம் வெறுமனே அந்த கடமையை செய்யக்கூடிய கிரியைகளோடு முடிந்து விடுவதில்லை. அதை அந்த கடமையை செய்கின்ற நேரத்தில் நாம் சில பாடங்களை படிக்க வேண்டும், சில படிப்பினைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
அந்த படிப்பினைகளை நமது வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். அதற்குத்தான் அந்த வழிபாடுகள், அந்த கிரியைகள், அந்த செயல்பாடுகள் நமக்கு சொல்லித் தரப்படுகின்றது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த பெருநாள் தினம் என்பது பெருநாள் தினத்தோடு முடிந்துவிட இந்த காரியங்கள் இல்லை. புத்தாடை அணிகிறோம், இது பெருநாளுக்கு உரிய காரியங்கள். விதவிதமாக சமைத்து சாப்பிடுகிறோம், பெருநாளுக்குரிய காரியங்கள். பெருநாள் தினத்திலே தொழுகிறோம், பெருநாளுக்குரிய காரியங்கள். இவைகள் பெருநாளுக்குரிய காரியங்கள். ஆனால் இத்தோடு பெருநாளுடைய நோக்கம் நிறைவேறி விடுவதில்லை. இந்த பெருநாள் தினத்திலே நாம் அதை சிந்தித்து பார்த்து பெற வேண்டிய படிப்பினைகள் ஏராளம் ஏராளம் இருக்கிறது. இந்த பெருநாள் தினத்தினுடைய பின்னணி என்ன? ஹஜ் பெருநாளை பற்றி எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு ஹஜ் பெருநாள் தினத்திலும் திரும்ப 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 எல்லா இடங்களிலும் சொல்லப்படுகிறது. எந்த அளவிற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகம் பேசப்படுகிறது. சில இடங்களில் பார்க்கிறோம், அந்த தியாகம் எல்லை மீறி மார்க்கத்தில் சொல்லித் தரப்படாத, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்யாத பல்வேறு காரியங்களையும் தியாகம் என்ற பெயரால் தனது மகனை கிடத்தி போட்டு அறு என்று அறுத்தார்கள். கத்தி அறுக்க மறுத்த கத்தியை கோபத்தோடு விட்டெறிந்தார்கள். அருகில் இருந்த பாறை பிளந்தது என்றெல்லாம் கதைகளை, கற்பனைகளை, அதிகப்படியான மிகை வர்ணனைகளை அவிழ்த்து விட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனாலும் எல்லோரும் பொதுவாக தெரிந்து வைத்திருக்கிற உண்மை, இந்த நாள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களது குடும்பத்தாரின் தியாகத்தையும் நினைவு கூர்வதற்காக இறைவனால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஒரு பண்டிகை திருநாள் என்பதை நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி திருமறை குர்ஆன் எப்படியெல்லாம் சிலாகிக்கிறது? இத்தகலல்லாஹு இப்ராஹிம கலீலா. இப்ராஹிமை அல்லாஹ் தன்னுடைய உச்ச தோழராக எடுத்துக்கொண்டார். மனித குலத்திலிருந்து ஒருவரை இறைவன் தனது தோழராக தேர்வு செய்கிறார். நினைத்து பார்க்க முடியாத ஆச்சரியம். நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் தான் படைப்பினங்களிலே சிறந்தவர்கள். படைப்பிலேயே சிறப்பு என்று ஒருவருக்கு நாம் ஒரு புகழாரம் சூட்ட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அதிகம் தகுதி இப்ராஹிமுக்கு தான் உண்டு. நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், அல்லாஹ் அவர்கள் மீது செறிந்த அருளை பார்த்துவிட்டு நபிகள் நாயகம் அவர்களே ஆசைப்படுகிறார்கள், அவரை போன்று எனக்கும் அருள் நினைத்தானா, எனக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம். இறைவா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் நீ அருள் புரிந்தவை போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் நீ உனது அருள்மலையை பொழிவாயாக என்று எனக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். நபிகள் நாயகம் கேட்கிறார்கள். அந்த அளவிற்கு உயர்ந்த அருளை பெற்றவர்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால் இறைவன் பேசுகிறார், இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன். இப்ராஹிம் அந்த ஒரு மனிதர், அவரே ஒரு தனித்த சமுதாயமாக விளங்கினார். ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு என்ன பலம் உண்டோ, என்ன வேகம் உண்டோ, என்ன விவேகம் உண்டோ, என்ன வீரியம் உண்டோ, எத்தனை கொள்கை பிடிப்புண்டோ, அத்தனை தன்மைகள் இந்த ஒரு தனி மனிதனிடத்திலே இருந்தது என்று சொல்லி புகழாரத்துடைய உச்சாணியிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு போய் இறைவன் நிறுத்துகிறார். மேலும் நமக்கு சொல்லுகிறார், இத்தனையும் இல்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிமுடைய நேரிய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். இஸ்லாம் என்ற மார்க்கத்தை தான் நாம் பின்பற்றுகிறோம். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு எந்த மார்க்கம் வழங்கப்பட்டதோ, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு என்ன வேதம் வழங்கப்பட்டதோ, என்ன மார்க்கம் வழங்கப்பட்டதோ, நபி மூசாவிற்கு, ஈசாவுக்கு, யஹ்யாவுக்கு, ஜக்கரியாவுக்கு என்ன மார்க்கத்தை அல்லாஹ் வழங்கினாரோ அதே மார்க்கத்தை தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வழங்கினார். இப்ராஹிமுக்கு வழங்கியதைத்தான் அல்லாஹ் முஹம்மது அவர்களுக்கு வழங்கினார். அது காலத்திற்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபி இப்ராஹிம். இப்ராஹிம் இடத்திலும் அவரோடு இருந்தார்கள் அந்த குடும்பத்தாரிடத்திலும் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகத்தின் போதனைகளும் எண்ணற்ற பாராட்டு பத்திரங்களை வாசித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த அளவிற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயர்ந்த ஸ்தானத்திலே வைக்கப்படுவதற்கு காரணம் என்ன? அதுதான் இன்றைக்கு யோசிக்கப்பட வேண்டிய, இன்றைக்கு நாம் உறுதி எடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கொள்கை முடிவு அதுதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அளவிற்கு புகழாரத்தின் உச்சாணியிலே கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறாரு. அந்த நிறுத்தலுக்கு காரணம் என்ன? திருமறை குர்ஆன் விவரிக்கிறது. இஸ் கால லஹு ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். இப்ராஹிமுக்கு அவருடைய ரப்பு சொன்னார், அஸ்லிம் கட்டுப்படு என்று சொன்னார். கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், அகிலத்தின் ரப்புக்கு நான் கட்டுப்பட்டேன் என்று அவர் பதிலளித்தார்.
இதுதான் எல்லாத்துக்கும் அச்சாரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த அளவுக்கு உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்து பார்க்கப்படுவதற்குரிய மிக முக்கியமான காரணம் என்ன? கட்டுப்படு என்றார், உடனே கட்டுப்பட்டார் என்று அவர் பதிலளித்தார். பெருநாளை கொண்டாடக்கூடிய நாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகத்தை நினைவு கூறக்கூடிய நாம், அவர்களுடைய தியாகத்தை நினைவு கூறுவதற்காக நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த ஹஜ் பெருநாள் தினத்தை மகிழ்ச்சியோடு கலத்திக் கொண்டிருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திடம் இருந்து அந்த பண்பு நம்மிடத்தில் இருக்கிறதா? இன்னைக்கு நாம் அந்த பாடத்தை தான் பெறுகிறோம். வெறுமனே பெருந்துட்டு போனா போதாது, வெறுமனே புது டிரெஸ் போட்டா போதாது, வெறுமனே நல்ல தீவிரத்தை தின்னு இருந்தா போதாது, நல்ல ஊர் சுத்தினா போதாது. நல்ல சுத்துங்க, நல்ல ஜாலியா இருங்க, நல்ல சந்தோஷமா இருங்க. இறைவன் விதித்திருக்கிற வரம்புகளுக்குள்ள நீங்கள் இந்த நிலத்திலே மகிழ்ச்சி அள்ளி பெறுகின்ற மார்க்கத்தில் தடை எதுவில்லை. ஆனால் அத்தோடு இந்த பெருநாள் தினம் முடிந்து விடுவதில்லை. இந்த தினத்திலே நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு உறுதி, ஒரு சங்கல்பம். இப்ராஹிமை அல்லாஹ் உயர்த்தி வைப்பதற்கு அடிப்படை காரணம் இது. ரப்புக்கு கட்டுப்படி என்ற உடனே கட்டுப்பட்டாரு. அந்த பண்பை நான் எனது உள்ளத்திலே வளர்த்துக் கொள்வேன். ரப்புக்கு கட்டுப்பட வேண்டிய தருணம் வந்தால் கட்டுப்பட்டே தீர்வேன். வேறு யாரை கட்டுப்பட சொன்னாலும் சரி, என் பெற்றோர் வந்தாலும், உற்றார் உறவினர் வந்தாலும், செல்வங்கள் வந்தாலும், உலகத்தினுடைய ஆசா வாசங்கள் வந்தாலும், அடக்குமுறைகள் வந்தாலும், எதிர்ப்புகள் வந்தாலும் யாருக்கும் கட்டுப்படாமல் என் ரப்புக்கு நான் கட்டுப்படுவேன். அந்த உறுதியை இன்னைக்கு எடுக்கணும். ஒவ்வொருவரும் நம்மை நாமே பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திடம் இருந்த அந்த பண்பு என்கிட்ட இருக்குதா? அவர் கட்டுப்படுங்க கட்டுப்பட்டாங்களே, நான் இன்னைக்கு அல்லாஹ் கட்டுப்படு என்று சொன்ன உடனே நான் எனது வாழ்க்கையில் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுகிறேனா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எதற்கு கட்டுப்படுகிறோம்? காசு பணத்திற்கு கட்டுப்படுகிறோம். காசு பணம் வந்தால் அல்லாஹ்வின் வார்த்தைகளை கலாசிவிட்டு காசுக்கு கட்டளை, காசுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லல் ஃபக்ரா அக்ஸா அலைக்கும், உங்கள் மீது நான் ஏழ்மையை பயப்படவில்லை. நீங்கள் சோத்துக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இருக்கிறீங்களே, இந்த மாதிரி இருந்து நீங்கள் வப்பா போயிருவீங்களோ, நாசமா போயிருவீங்களோ, மார்க்கத்தை விட்டு வெளியே போயிருவீங்களோ நான் பயப்படல. அன் துபஸ்ஸதலக்கும் துன்யா கமா புசித்தத் மன் கான கபலக்கும், உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு உலகத்தினுடைய செல்வங்கள் விசாலமாக வாரி வழங்கப்பட்டதை போன்று உங்களுக்கும் வழங்கப்பட்டு அந்த ராபசுவா கமாத்த ராபசு, அவர்கள் எப்படி அழிந்து போனார்களோ அப்படி நீங்களும் அழிந்து போவீர்களோ என்று நான் அஞ்சுகிறேன். காசு மூலம் வந்தா மார்க்கத்தை விட்டு போய் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட மாட்டீங்களோ நான் நினைக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, இன்னைக்கு நம்ம கண்களுக்கு முன்னால் காணுகிறோம். ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். காசு வந்தாலும் சரி, காசு வரப்போகிறது என்று சொன்னாலும் சரி, உடனே அல்லாஹ்வின் வார்த்தைகளை தூக்கி கிராசி விடுகிறோம். வியாபாரத்தில் காசு வருகிறதா, அதற்காக அல்லாஹ்வின் வார்த்தைகளை தூக்கி எறிய தயார், பொய் பேச தயார், மோசடி செய்ய தயார், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று விற்பனை செய்ய தயார், பிறர் காசை அபகரிக்க தயார். காசு வருது, அது மட்டும் போதும். உலகத்தினுடைய மோகம், பொருளாதாரத்தினுடைய ஆசை அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதை விட்டு உலகத்தினுடைய வார்த்தைகளுக்கு நம்மை கட்டுப்பட வைக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியை திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லித் தருகிறார். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் இஸ்லாமிய அழைப்பு பணி. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் ஏராளமான பணிகளில் மிக முக்கியமான பணி பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதாகும். இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா, பெண்ணடிமைத்தனத்தை ஆதரிக்கிறதா, பலதார மனத்தை ஆதரிப்பது ஏன் என்பன போன்ற எண்ணற்ற சந்தேகங்களுக்கு விடையாக இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் எனும் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சிகள், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பற்றிய தவறான எண்ணங்களை களையும் இந்நிகழ்ச்சி தமிழகமெங்கும் நூற்றுக்கணக்கில் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிகழ்ச்சி பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் நடந்து வருகின்றன. இது போன்ற நிகழ்ச்சியின் மூலம் ஏராளமானோர் இஸ்லாத்தை தழுவி வருகின்றனர். இது மட்டுமல்லாது இஸ்லாத்தை அறிந்து கொள்ள விரும்பும் பிற மத மக்கள் ஒரு அஞ்சல் அட்டை அனுப்பினால் போதும், திருக்குரான் மொழிபெயர்ப்புகள், இஸ்லாமிய நூல்கள் மற்றும் பல ஆடியோ வீடியோ சிடிக்கள் என இலவசமாக அனுப்பி வைக்கப்படுகின்றன.
மனிதனுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே என்பதை நிரூபித்திட பிற மத அறிஞர்களுடன் பல்வேறு விவாதங்கள். புதியதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக சேலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். இஸ்லாத்தை தழுவியதை அதிகாரப்பூர்வமாக்கும் அபிடவிட், கெசட்டில் பெயர் மாற்றம், கத்னா செய்தல் மற்றும் பயிற்சிக்கு தேவையான திருக்குரான் மொழிபெயர்ப்புகளுடன் கூடிய பாட நூல்கள், உணவு, உடை, தங்கும் இடம், மருத்துவம் என இன்னும் பல அத்தியாவசிய பொருட்களை இப்பயிற்சி மையத்தில் வழங்குவதுடன் பயிற்சி மையத்திற்கு வருவதற்கும் பயிற்சி முடிந்து செல்வதற்கும் போக்குவரத்து செலவுகள் இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகின்றன. எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748727 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044225215226. அவர்கள் பத்ர் யுத்தத்திலே கிடைத்த கைதிகளை என்ன செய்வதென்று ஆலோசனை செய்து முடிவெடுக்கிறார்கள். அந்த முடிவிலே பலரும் பல கருத்தை தெரிவிக்கிறார்கள். இறுதியில் ரசூலுல்லாஹ் முடிவெடுக்கிறாங்க, காசு பணத்தை வாங்கிட்டு நஷ்டஈட்ட வாங்கிட்டு அவங்க அப்படியே விடுதலை பண்ணிடுவோம். நபிகள் நாயகம் அவர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த பணத்தை ஏழை எளிய மக்களாக இருக்கக்கூடிய தன்னுடைய தோழர்களுக்கு, இஸ்லாத்தை புதிதாக ஏற்று வந்து சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிற தன்னுடைய உச்ச நண்பர்களுக்கு அந்த செல்வத்தை செலவிடலாம் என்ற எண்ணத்தில் நபிகள் நாயகம் அவர்கள் எதிரிகளை, போர் கைதிகளை பணத்தை பெற்றுக் கொண்டு விடுதலை செய்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனம் இறக்கி வைக்கிறார், மா கான நபியின் ஐ யகூன லஹு அஸ்ரா ஹத்தா யுஸ்கின பில் அர்தி துரீதுன அர்த துன்யா வல்லாஹு யுரீதுல் ஆகிரா வல்லாஹு அஸீஸுன் ஹகீம். எந்த ஒரு நபிக்கும் தகுதி இல்லை எதிரிகளை பூமியிலே வேற இருக்கின்ற வரைக்கும் அவர்களை விட்டுவிடுவதற்கு தகுதி இல்லை. உங்களுக்கு எதிரி கையில கிடைச்சிருக்கிறார், இஸ்லாத்தை அழிக்க துடிக்கிறவர்கள், அவர்களை நீங்கள் சர்வ சாதாரணமாக காசு பணத்தை வாங்கிட்டு விடுதலை பண்ணிருக்கீங்க. நாளைக்கு ரொம்ப என்ன செய்வார்? திரும்ப போய் படை திரட்டுவார், ஆயுதங்களை தயாரிப்பார், முஸ்லிம்களை கொல்ல வருவார், இஸ்லாத்தை அழிக்க வருவார். அப்படி இஸ்லாத்தை அழிக்க வருகிற துரோகிகளை நீங்கள் உலகத்தினுடைய அற்ப காசுகளை வாங்கிக் கொண்டு விடுதலை செய்வீர்களா? துரீதுன அர்த துன்யா, இந்த உலகத்தினுடைய பங்களிப்பை நீங்கள் விரும்புகிறீர்கள். வல்லாஹு யுரீதுல் ஆகிரா, அல்லாஹ் மறுமையின் நன்மையை எதிர்பார்க்கிறார். மறுமைக்காக செயல்பட்டா இந்த காசு பணம் உங்க கண்ணை மறைச்சிருக்க கூடாது. இன்னும் சொல்ல ரசூலுல்லாஹ் ஏமாத்தல, மோசடி பண்ணல, பொய் பேசல, அபகரிக்கல. ஆனாலும் காசு பணத்தை வாங்கிக்கிட்டு ஒரு முடிவெடுத்த அல்லாஹ் கண்டித்து, இனிமே இந்த காரியத்தை செய்யாத ரசூலுல்லாஹ் கண்டிச்சா அல்லாஹ். அதே மாதிரி எத்தனை வரலாற்று நிகழ்ச்சிகள் திருமறை குர்ஆனில் சொல்லப்படுகிறது. நபி அல்லாஹ் ஒருவரை கொண்டு வந்து நிறுத்தி, அவரை பாரு, காசா பணமா உலகத்துடைய செல்வமா அல்லாஹ்வுடைய வார்த்தை என்று வருகிற பொழுது அவர் என்ன செய்தார் அப்படின்னு ஒரு ஆளை கொண்டு வந்து முன்னாடி நிற்பாங்க. யாரு? ஒரு பெண்மணி, ஒரு ஆம்பளை கூட இல்ல, ஒரு பெண்ணு. எந்த பெண்? ஃபிரௌனுடைய மனைவி. லரனல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு, மூமின்களுக்கு ஈமான் கொண்டவர்களுக்கு இறைவன் உதாரணமாக காட்டுகிறார். இம்ராத் ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவியை. எதுக்கு உதாரணம்? பெரிய மாளிகைகளில் அற்புதமான சுகமான வாழ்க்கையாக கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய வார்த்தையும் வருகிறது. அல்லாஹ் எனக்கு கட்டுப்படி என்கிறான். இந்த மாளிகைகளும் ஃபிரௌனுடைய அந்த வார்த்தைகளும் உலகத்துடைய ஆசாவாசங்களுக்கு கட்டுப்படி என்று அழைக்கிறது. அந்த பெண்மணி எதை தேர்ந்தெடுத்தார்கள்? இந்த பைத்தன் ஃபில் ஜன்னah, இறைவா எனக்கு நீ சுவர்க்கத்திலே ஒரு மாளிகையை தா, அதற்காக இந்த மாளிகையை நான் இழக்கிறேன், அதற்காக இந்த ஆபரணங்களை நான் இழக்கிறேன், அதற்காக நான் இந்த சுகங்களை இழக்கிறேன். அந்த மறுமையின் வீட்டிற்காக
மறுமையின் வெற்றிக்காக இந்த உலகத்தினுடைய செல்வத்தை எல்லாம் நான் இழந்துவிட்டு வர தயாராக இருக்கிறேன் என்று தன்னை அர்ப்பணித்தார்கள். அந்த பெண்மணி உங்களுக்கு முன்னுதாரணம். இன்னைக்கு நாம பெருநாள் கொண்டாடுவது உண்மையாக இருந்தால் உள்ளத்துக்குள்ள ஒரு உறுதி எடுங்க. அந்த பெண்மணி எப்படி இருந்தார்களோ, அல்லாஹ்வுடைய வார்த்தை என்று வருகிற பொழுது உலகத்தினுடைய காசு பணத்தை துச்சமா நினைச்சாங்க. அது மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுத்தப்பட்ட மாதிரி நானும் என் வாழ்க்கையில அல்லாஹ் ஒரு கட்டளை இட்டா கட்டுப்படுவேன். காசு பணத்துக்கு பயந்து அல்லாஹ்வுடைய கட்டளையை விட்டுவிட மாட்டேன். இன்னும் சில பேரை பார்க்கிறோம், உறவுகளுக்காக, சொந்த பந்தங்களுக்காக, நட்புகளுக்காக, அண்டை வீட்டாருக்காக, பிறர் நம் மீது கொண்டிருக்கிற பாசத்திற்காக அல்லாஹ்வுடைய கட்டளையை விட பிறர் மீது மோகம் கொண்டு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படாமல் போய்விடுவதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய வார்த்தையை கட்டுப்பட்டா அம்மா வந்து சண்டை போடுவாங்க, பெற்றவங்க பேசுவாங்க, உறவினர்கள் திட்டுவாங்க, அக்கம்பத்தில் விமர்சனம் பண்ணுவாங்க, மற்றவங்க தப்பா நினைச்சுக்குவாங்க. அதனால் நான் அல்லாஹ்வின் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட மாட்டேன் என்று பல பேர் தங்களின் வாழ்க்கை அமைத்துக் கொள்வதை பார்க்கிறோம். சாதுகளை எல்லாம் ஒரு அருமையான உதாரணம். நபிகள் நாயகத்துடைய மிக நெருக்கமான தோழர்களில் ஒருவர் சாதுகளை எல்லாம் அவர்கள் ஏழை இறை கொள்கையை ஏற்றி இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். அவர்களுடைய தாயார் முஷ்ரிக்கா இருக்கிறாங்க, இஸ்லாத்தை ஏத்துக்கல, பையனை திட்டுறாங்க, இஸ்லாத்தை விட்டு வந்துரு, முகமது பின்னாடி போகாத, நம்முடைய பழைய மார்க்கத்தில் இருப்போம் என்று எவ்வளவோ கம்பல் பண்ணி பார்க்கிறாங்க. மகன் கேட்கல. கடைசியில் அந்த தாய் ஒரு கையில ஒரு நிலை எடுக்கிறாங்க, நீ மட்டும் அந்த மார்க்கத்தை விட்டு வெளியில வரலன்னா நான் ஒரு சொட்டு தண்ணி குடிக்க மாட்டேன், ஒரு பருக்க திங்க மாட்டேன், உண்ணாமல் பருகாமல் அப்படியே பட்டினி கிடப்பேன். எதுவரைக்கும்? ஒண்ணு நீ இஸ்லாத்தை விடணும், அல்லது நான் என் உசுர விடணும். என் உயிரே போனாலும் சரி நீ இஸ்லாத்தை விட்டு வந்தே தீரணும்னு பட்டினி கிடக்கிறாங்க. இன்னைக்கு பல பேருடைய குடும்பத்தில் பார்க்கிறோம், பல வருடங்கள் பல இளைஞர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்திலே ஈர்க்கப்பட்டு வரதட்சணைக்கு எதிராக கடுமையான பிரகடனங்களை மக்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருந்தவர்கள் திருமண நேரத்தில் பெற்றோர்கள் என்று சொல்லுகிறார்கள், வரதட்சணை வாங்கணும், காசு பணம் வாங்கணும், பிதாத்தான முறையில திருமணம் நடக்கணும், அதுக்கு நீ ஒத்துக்கலாட்டி நாங்க செத்து போயிடுவோம். உடனே வந்து சொல்ல எல்லாத்தையும் வாங்கிவிட்டு ஏன்பா வாங்கினேன், எங்க அம்மா செத்து போயிருவேன்னாங்க, எங்க அத்தா செத்து போயிருவேன்னாரு. செத்து போயிருவேன் உலகத்திலே எத்தனை அத்தா எத்தனை அம்மா சொன்னாங்க, ஒரு அம்மா இது வரைக்கும் செத்துருக்கு காட்டுறீங்களா? நீங்க எந்த அம்மாவும் செத்ததில்லை, எந்த ஐயாவும் செத்ததில்லையே. மிரட்டி பார்க்கிறார்கள் பிள்ளையை பணி வைப்பதற்கு. அப்படிப்பட்ட மிரட்டலுக்கு ஆட்படுத்தப்படுகிற பிள்ளைகளுக்கு சாதுடைய வாழ்க்கை முன்னுதாரணம் சொல்லுகிறார். தாயே, உங்களை நான் மதிக்கிறேன், உங்கள் கடமைகளை நான் நிறைவேற்றுகிறேன், உங்களிடத்திலே நல்ல முறையிலே நான் நடந்து கொள்வேன். ஆனால் நான் இந்த மார்க்கத்தை விட்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி நீங்கள் இந்த உயிரை இழந்தால், நீங்கள் மரணித்தால், மரணத்திற்கு பிறகு ஒருவேளை ஒரு பேச்சுக்கு இறைவன் உங்களுக்கு மீண்டும் ஒரு உயிரை தருகிறார். அந்த உயிரையும் நான் இந்த இஸ்லாத்தை விட வேண்டும் என்பதற்காக வேண்டி நீங்கள் விட்டீர்கள். மீண்டும் உயிரை தந்தால் மீண்டும் உயிர் திறந்தீர்கள், மீண்டும் உயிரை தந்தால் மீண்டும் உயிர் திறந்தீர்கள். இப்படியாக உங்களுக்கு 100 தடவைகள் திரும்ப திரும்ப உயிர் கொடுக்கப்பட்டு அந்த 100 உயிரையும் நான் இஸ்லாத்தை விட வேண்டும் என்பதற்காக வேண்டி நீங்கள் விட்டாலும் சரி, உங்களின் உயிர் போகும் எனது மார்க்கத்திலிருந்து என்னை அசைக்க முடியாது. குளியுமா சேர்த்தி விரும்பினால் சாப்பிடுங்கள், தவுக்குளியுமா சேர்த்தி விரும்பினால் சாப்பிடாம கிடந்து பட்டினி கிடங்க, நான் மார்க்கத்தை விட்டு போக மாட்டேன். கொள்கை பிடிப்புக்கு இது உதாரணம். இது மாதிரி உள்ளத்துல நெஞ்சுறுதி ஏற்படுத்தணும். யாரு சொன்னாலும் அப்பன் சொன்னாலும் பாட்டன் சொன்னாலும் மற்றவங்க பேசுவாங்க அவங்க சொல்லுவாங்க, அது என்ன நிற்க கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சி, ஒரு கணவன் மனைவி பிரச்சனை, 2 பேருக்கு மத்தியில் விவாகரத்து தேவை. அல்லாஹ் விவாகரத்து பண்ணி பண்றதுதான் அல்லாஹ் விரும்புறான். அவங்க பிரச்சனை ரசூலுல்லாஹ்விடத்துல வருது. ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, ஒரு பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை வந்த உடனே எடுப்புல சரி 2 பேரும் பிரிஞ்சு போங்க, ஒண்ணு சேர்த்து வைக்க முடியாதுன்னு சொன்னா என்னையா நல்ல மனுஷனான உலகத்தில் கேட்பாங்க. ஒரு பிரச்சனை ஒரு தலைவர்கிட்ட வருது, ஒரு குடும்ப விவகாரம்,
கணவன் மனைவி 1000 இருக்கத்தான் செய்யுமா? வீட்டுக்கு வீடு வாசப்படிதான், எந்த வீட்டுல பிரச்சனை இல்ல, அனுசரிச்சு போங்க, விட்டு கொடுத்து போங்க, மன்னிச்சு வாழுங்க, இப்படி எல்லாம் 1 மணி சேர்த்து வைக்கிறத விரும்புவாங்க. எடுத்த எடுப்புல 2 வெட்டி விட நினைச்சாங்க வச்சுக்குவோம், இவரெல்லாம் ஒரு மனுஷனான்னு கேட்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படி ஒரு வழக்கு வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிகிறது, இவர்களை சேர்த்து வைத்தால் புண்ணியம் இல்லை, சேர்த்து வைக்கிறது முறை இல்ல, டெய்லி பிரச்சனை, வாழ்க்கையை கசந்து போகும், ஆகையால் பிரிகிறது தான் முறை என்று தெரியுது. ஆனால் ரசூலா சொன்னாங்க, மற்றவங்க தப்பா நினைச்சிடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி ஹம்சிக்க அழைக்க ஜௌஜக்க, எப்போ மனைவியோடு சேர்ந்துருப்பா, ஏன்பா விவாகரத்து பண்ற, எல்லாரும் சொல்ற டைலாக் ரசூலா சொன்னாங்க. அல்லாஹ் சொல்றான், உடனே நபிகள் நாயகத்தின் வாயிலிருந்து வரக்கூடாத வார்த்தைகள் இது என்பதை விளங்கிக் கொண்ட இறைவன் பதில் உடனடியாக வசனம் இறக்கி வைக்கிறான். நபியே, மனிதர்களுக்கு நீர் பயப்படுகிறீர், நீர் பயப்படுவதற்கு அல்லாஹ்வே மிக தகுதியானவன், வேற யாருக்கும் பயப்படக்கூடாது. அவங்க அப்படி சொல்லுவாங்களே, இவங்க இப்படி சொல்லுவாங்களே, அந்த நினைப்புல உன்னுடைய நேரான கோட்டிலிருந்து உன்னை வெளிநடை செய்யக்கூடாது. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வசனம் இறக்கி வச்சு கண்டிக்கிறான். அது மாதிரி நம்முடைய நிலைப்பாட்டில அல்லாஹ் என்ன கட்டளையிட்டானோ, உறவுக்காக விளைந்து கொடுக்காமல், உற்றாருக்காக விளைந்து கொடுக்காமல், ஊருக்காக விளைந்து கொடுக்காமல், பணத்துக்காக அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை விட்டுவிடாமல், அடக்குமுறைக்கு எதிராக பிரச்சனைகள், எதிர்ப்புகள், அடிதடிகள், வழக்குகள், கோர்ட்டு கேஸ் பயந்துடாம ஸ்டெடியாக உறுதியாக நின்று அல்லாஹ் கட்டளையிட்டால் நான் கட்டுப்படுவேன், வேற யார் எனக்கு ஏற்றாமல் இருந்தாலும் சரி அதை நான் துச்சமென தூக்கி எறிவேன் என்ற சங்கல்பத்தை இன்றைக்கு எடுத்து இந்த சபையிலிருந்து கலைந்தால் நாம் ஹஜ் பெருநாள் கொண்டாடுவதில் அர்த்தம் இருக்கிறது. இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவு கூறுவதில் அர்த்தம் இருக்கிறது. அது எதுவுமே இல்லாம பெருசா மேடைக்கும் பெருமைக்கும் இப்ராஹிம் நபியுடைய பெருமையை பேசிட்டு போறதுல புண்ணியம் இல்லை. பெருமைக்காக அல்லாஹ் வரலாற்று சொல்லல, அவர் கட்டுப்பட்டாரு, அவர் நீ கட்டுப்படு. அதுக்கு என்ன வழி? இன்னைக்கு பல பேர் நினைக்கலாம், நான் என்னுடைய ஊராருக்காக மார்க்கத்தில் வளைஞ்சு கொடுக்கிற ஸ்டெடியா நின்ன, பல நேரங்கள்ல நான் காசு பணம் என் கண்ணை மறைக்கிற நேரத்தில் கூட ஸ்டெடியா நின்ன, எங்க ஊர்ல எதிர்ப்பு பிரச்சனை வரும்போது கூட ஸ்டெடியா நின்ன, ஆகையினால நான் ஸ்டெடியா நின்றுவேன்னு யாரும் நினைச்சிடாதீங்க. இன்றைக்கு நீங்கள் நிற்கலாம், நாளைக்கு நிற்பீர்களா நிற்க மாட்டீர்களா தெரியாது. பலாத்து சக்கு அன்புசக்கும், உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள, நான் ரொம்ப யோக்கிய அப்படின்னு சொல்லிக்கார யாரும் சொல்ல ரைட்ஸ் கிடையாது, சொல்லக்கூடாது. இன்னைக்கு இப்படி இருக்கிறேன்னு நாளைக்கு எப்படி இருப்ப தெரியாது. அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டாங்கல்ல, கடைசி வரைக்கும் கட்டுப்பட்டவர்களாகவே இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் ஒரு வேலையும் செய்தார்கள். அந்த வேலையை இன்னைக்கு நாம செஞ்சுட்டு போறோம். இங்கிருந்து கலைஞருக்கு முன்னாடி அந்த வேலை என்ன? அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்திக்கிறார்கள். ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக வ மின் ذُرِّيَّتِنَا உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக, இறைவா எங்களை உனக்கு கட்டுப்பட்டவர்களாகவே ஆக்கி வைப்பாயாக. கட்டுப்பட்டு தான் இருக்கிறாரு, அல்லாஹ்வே கேள்வி கொடுத்துட்டான், கட்டுப்படுறவங்க கட்டுப்பட்டாரு. ஆனாலும் அவர் நம்ம கடைசி வரைக்கும் கட்டுப்பட்டுவோன்ற நம்பிக்கை சொல்ல முடியாத. அதனால அல்லாஹ் வச்சா தான் முடியும். அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைக்கிறாங்க, ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக, உனக்கு கட்டுப்பட்டவர்களாக எங்களை ஆக்கு, வ மின் ذُرِّيَّتِنَا உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக, என்னுடைய வாரிசுகளையும் சந்ததிகளையும் உனக்கு கட்டுப்பட்டவர்களாக நீ ஆக்கு என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து அந்த பலத்தை பெற்று நமது வாழ்க்கையின் இறுதி மூச்சு வரைக்கும் எப்படி இறைவனுக்கு கட்டுப்பட்டார்களோ அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து மறிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜைனுலாபிதீன், அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங், விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1.
Phone 656-90810. Allah